ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃப்ரண்ட் ஓப்பன் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கான பேட்டர்ன் எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ்க்காகவே. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். பிரின்சஸ் கட் வந்து நம்ம பேக் பார்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட்டிங் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பரான பேக் பார்ட் கட்டிங் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என் கார்ட்லேயும் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட கட்டிங் வீடியோ ஷார்ட்டாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு தேவையான ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். 17 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 17 இன்ச்சோட நமக்கு பட்டியும் சேர்த்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ தையலுக்கு பட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 17 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் பார்ட்டுக்கு. ஸோ பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 11.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 11.5 இன்ச் பாடி சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹைட் அண்ட் விட்த் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கழுத்து அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட அளவு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் அளவு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே 6 இன்ச் இந்த சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பாக்ஸ் போடுறதுக்கு நான் ஆம்கோலுடைய பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆம்கோல் ஹைட் 6 இன்ச் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் நெக்கோட ஹைட் வந்து ஒரு 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 9.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 3 இன்ச் கழுத்தகலை மார்க் பண்ணிவிட்டு அகெயின் அந்த இடத்துல 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப அதில் ஒரு பாயிண்ட் கூட முன்ன பின்ன மாறாமல் அளவுகள் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடில் நம்ம பாக்ஸ் போடுறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கழுத்து மாடல் வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் வேணும்னா கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணி நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஷோல்டரோட தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இடத்த விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆம்கோல் ஹைட்லேருந்து சென்டராக மார்க் பண்ணி அப்படியே வந்து அதை கர்வ் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கான டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் என்கார்டில் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லாமே அப்படியே அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது கீழ்ப்பக்கமாக பட்டி மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணி சின்னதாக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரியே பட்டி மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் குட்டியாக ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து கட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. டபுள் ஃபோல்டாக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபோல்டிங் சைடில் இந்த எட்ஜில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணுறோம் அப்படின்னா, பட்டன் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான தையலுக்கு தேவையான அளவு தான் அந்த 1/4 இன்ச். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1/4 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட ஃபோல்டிங் எட்ஜ் வந்து நீங்கள் லைன் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைன் எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் வந்து அது தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக அதுக்கு மேலேயே நான் வந்து லைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா சுற்றளவில் ஆம்கோல் சைடு இந்த சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். பேக் பார்ட்டோட சுற்றளவை விட ஃப்ரண்ட் பார்ட்டோட சுற்றளவு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ தட் பேக் பார்ட்டோட சுற்றளவு வந்து 11.5 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட சுற்றளவு மொத்தம் உங்களுக்கு 12 இன்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணி அதை பாக்ஸ் போட்டு ரவுண்ட் நெக் வந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே பட்டி வந்து சேம் அதே மாதிரியே 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்டில் எப்படி நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்லேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த இடத்துல 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது வந்து பட்டிக்கான அளவு. மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கான அளவு. ஸோ இது எல்லாமே தையலுக்கான அளவுகள். இது எல்லாத்தையும் நீங்கள் பேட்டர்னில் மார்க் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா பிரின்சஸ் கட்கான அந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு
ஸ்டார்டிங்கில் நீங்கள் கவனமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து உள்ளே போகும் இல்லையா? ஸோ அதனால் 1/2 இன்ச் வந்து இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்து 11 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட அக்யூரேட்டான அளவு 10.5 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின்ட்காக எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 11 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச்சுக்கு வரும். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டிங் சைடில் நம்ம ஆல்ரெடி லைன் போட்டிருக்கோம் இல்லையா? பட்டன் பீஸ்க்கான தையலுக்கு அளவு 1/4 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த லைனில் இருந்து ஒரு 4.5 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மார்க் வந்து போட்டுக்கோங்க. மேலேருந்து 11 இன்ச்சு, இந்த சைடில் இருந்து 4.5 இன்ச்சு. சேம் இதே அளவை வந்து நீங்கள் அந்த பட்டிக்காக மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கீங்களா? அந்த லைன் மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் வந்து இந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த சைடில் நான் தள்ளி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓப்பன் சைடில் வரணும், இந்த ஃபோல்டிங் சைடு பக்கம் வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு இது ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டருக்காக நம்ம ஷோல்டர் ஜாயின்ட்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து டேப்பை 1/1 இந்த மாதிரி வச்சுட்டே வந்து 5.5 இன்ச் வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது டேப்பில் எந்த விதமான சுருக்கமும் இருக்கக்கூடாது, கிளாத்லேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது. 1/1 விரல் வச்சு ஒரு தடவைக்கு 2-3 தடவை செக் பண்ணி பார்த்து அந்த 5.5 இன்ச் வந்து நீங்கள் ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்டில் இருந்து இந்த இடத்துக்கு ஒரு லைன் வந்து நீங்கள் க்ராஸாக போட்டுருங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணி இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஷேப் வந்து கொண்டு வந்திருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது நம்ம இப்படியே விட போகிறது கிடையாது. இந்த பாயிண்டில் இருந்து இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு போய் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஷார்ப்பாக வராமல் கொஞ்சம் இதை இந்த மாதிரி வளைச்சி விடுங்க. ஓகே, ரொம்ப ஷார்ப்பாக வரக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி பென் பண்ணி வளைச்சி விடுங்க. ஸோ தட் இதுதான் வந்து ப்ராப்பரான ஷேப். அந்த பிரின்சஸ் கட்டிங்க்கான பஸ்ட்டோட ஷேப் வந்து இதுதான். ஸோ இப்போ வந்து நான் அவுட்லைன் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் 1/1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது உங்களோட பேட்டர்னுக்கு. இதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஆம்கோல் லைன்லேருந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடில் இருந்தும் 1/4 இன்ச் மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து இப்படியே இதை கொண்டு வந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. ஓகே, அந்த சென்டர் லைனோட சேர்த்து விட்டுருங்க. வீடியோவை கிளியராக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ சென்டராக இதோட சேர்த்து விட்டுருங்க. நம்ம ஆம்கோல் பாயிண்ட் வந்து பிடிச்சி டாட் போடுவோம் இல்லையா? ஆம்கோல் டாட்டு, அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நான் இதை கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழே இருந்து. ஓகே, இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஆம்கோல் சைடு போகும்போது சென்டர் லைனில் நீங்கள் கட் பண்ணணும். சென்டராக இருக்கக்கூடிய அந்த லைனில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த சைடில் எப்படி கட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அதை நல்லா வளைச்சி பென் பண்ணி கட் பண்ணணும். இந்த சைட்லேயே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஷேப் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கணும். இப்போ அந்த பீஸ் பார்த்தீங்கனாலே உங்களால் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பஸ்ட்டோட ஷேப் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு தான் நம்ம அந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பிரின்சஸ் கட்டிங்னா பயப்பட வேண்டாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில், ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி கிளாத் கட்டிங் எப்படி நம்ம போடணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.